Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Yoga Yoga Yogeshwaraya Bhuta Bhuta Bhuteshwaraya Kala Kala Kaleshwaraya Shiva Shiva Shambho, Mic test, 1, 2, 3, mic test. Shambho, 1, 2, 3, Swami, are you getting my audio here? 1, 2, 3. Mic test, you got it, good? So we have video from this. Yoga Yoga Yogeshwaraya. Now, you want to change the mic? Bhuta Bhuta Bhuteshwaraya Kala Kala Kaleshwaraya Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Check. Is it good? Mahadeva. Why? What was wrong with that? Come on. Okay, sit down everybody. Sure. I'm sorry, we'll have to do Yoga Yoga Yogeshwaraya How will people hear it, Bhuta 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 How will the question come to me? Yeah, but what about the people? Kala Kala Kaleshwaraya Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Yoga Yoga Yogeshwaraya Bhuta Bhuta Bhuteshwaraya Kala Kala Kaleshwaraya Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Mahadevaya Yoga Yoga Yogeshwaraya Bhuta Bhuta Bhuteshwaraya Kala Kala Kaleshwaraya Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Mahadevaya Yoga Yoga Yogeshwaraya
Kakaleshwaraya Shiva Shiva Sarveshwaraya Shambho Shambho Mahadevaya. Namaskaram. Namaskaram to all of you, wherever you are. நமஸ்காரம் எல்லாருக்கும் நமஸ்காரம். Cahokia, Mound City. எங்கள் கொஹோக்கியா மவுண்ட் நகரத்தில் மிசௌரியில் இருக்கிறோம். This is day 3. இது பயணத்துடைய 3வது நாள். But as all of you know, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். in many places உலகம் முழுக்க பல இடங்களில் where people thought the
virus situation is settling down is again வைரஸ் சூழ்நிலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2வது முறை மறுபடியும் ஒரு அலையா பல இடங்கள்ல இது நடந்துட்டு இருக்குது. நம்ம இதை புரிஞ்சுக்கிறது முக்கியம். no such thing as it's not like a screen will come down and say, okay, virus is over. படம் முடிஞ்சு திரை கீழே வர மாதிரி வைரஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு காலம் வரும்னு நம்ம நினைக்க கூடாது. அது இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம அது செயலற்ற நிலைக்கு போகிற மாதிரி செய்யணும். நம்ம பொறுப்பாக நடந்துக்கிறது மூலமாகவும் Cautious about what we're doing. நம்ம செய்யறது பற்றி கவனமாக இருக்கிறது மூலமாகவும் நம்ம இருக்கிற விதத்தில் விழிப்புணர்வாக இருக்கிறது மூலமாகவும் அது அதிகப்படியான தாக்கம் ஏற்படுத்தாத மாதிரி நம்ம செய்யணும். அமெரிக்காவில், இந்தியாவில், பிரேசில் நாட்டில், ரஷ்யா நாட்டில் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் இங்கிலாந்தில் அதிகமாயிட்டு இருக்குது. அதிர்ஷ்டவசமாக இறப்புகள் குறைஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னா வீடுகள்லையும் மருத்துவமனைகள்லையும் இதை இன்னும் சிறப்பாக நம்ம கையாளுறோம்னு அர்த்தம். ஆனாலும் இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. This is not a time to let our guard down. This is a time நம்மளோட கவனத்தை to ensure நம்ம முன்னெச்சரிக்கை செயல்களை குறைச்சிக்கிறதுக்கான நேரம் இது இல்லை. made ineffective. இந்த வைரஸ் We behave. நம்ம நடந்துக்கிற விதத்து மூலமாக செயலற்ற நிலைக்கு போகிற மாதிரி நம்ம உறுதி செய்யணும். ஏன்னா வைரஸ்க்கு மாயாஜாலம் செஞ்சு நம்ம அதை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த வழியும் இல்லை. Beings, மனிதர்களா we are super concerned about this virus. நமக்கு இந்த வைரஸ் பற்றி ரொம்ப கவலையாக இருக்குது. But we ourselves have been like a virus on this planet. ஆனால் நாமளே இந்த பூமியில் வைரஸ் மாதிரி தான் இருந்திருக்கிறோம். WWF, சமீபத்தில் உலக you know, வனவிலங்கு நிதியம் Living Planet report that's happened. உலகளாவிய பூமி பற்றின அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, Doesn't speak well at all about us. இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நம்ம எவ்வளோ மோசமாக நடந்திருக்கிறோம் அப்படின்னு காட்டுது. 1970 2016 வரைக்கும் 68% பாலூட்டிகள், பறவைகள், கடல் நிலவாழ் உயிரினங்கள், மீன்கள் இது எல்லாத்துடைய எண்ணிக்கையும் 68% குறைஞ்சிருக்குது. 50 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 70% உயிர்கள் இந்த பூமியில் குறிப்பிடத்தக்க அளவு காணாமல் போயிருக்குது. For no other reason. இதுக்கு ஒரே காரணம் மனித வைரஸ் தான். Most alarming drop has happened. ரொம்ப அதிர்ச்சிக்குரிய Latin America and the Caribbean islands. அழிவு லத்தீன் அமெரிக்காலையும் கரீபியன் தீவுகளையும் நடந்திருக்குது. 94% முதுகுத்தண்டுடைய வனவிலங்குகள் அழிஞ்சு போயிருக்குது. நான் சொல்கிற எண்ணிக்கை சரிதான். 94% வனவிலங்குகள் அழிஞ்சிருக்குது. 1 மில்லியன் Or threatened with வன உயிரினங்கள் அழிஞ்சு போகிற அபாயத்தில் இருக்குது. What is our plan for this 10 planet? லட்சம் உயிரினங்கள் இந்த மாதிரி அழியிற விளிம்பில் இருக்குதுன்னா இந்த பூமி பற்றின நம்மளோட திட்டம் தான் என்ன? வைரஸ் நம்ம கொல்றத பற்றி நம்ம பயப்படுறோம். வைரஸ் நம்மளை பாதிக்கிறத பற்றி கவலைப்படுறோம். இது இரக்கம் இல்லாதது மாதிரி தெரியும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அப்படி தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா Our behavior நம்மளோட நடத்தை on this planet has been more virulent. இந்த பூமியில் வைரஸை விட ரொம்ப அதிக அழிவு செயல் செய்யறதான் இருந்திருக்குது. Of course, immediately everyone will உடனடியாக எல்லாரும் இந்த கேள்வியை எழுப்புவீங்க, நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய முடியும்னு கேட்பீங்க. what we can do is the next thing. But நம்ம first thing is செய்யக்கூடியது அடுத்த விஷயம். ஆனால் முதல் விஷயம் to make the planet conscious. இந்த பூமியை விழிப்புணர்வு ஆக்கணும். மக்களை, உலகத்தை விழிப்புணர்வாக்கணும். நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு விழிப்புணர்வாக்கணும். இது ரொம்ப எளியது. அப்படின்னா Not something that you correct overnight. நீங்கள் ஒரே ராத்திரியில் சரி செய்யக்கூடிய விஷயம் இது இல்லை. Clear-cut plan for next 25 years. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, 50 ஆண்டுகளுக்கு, 100 ஆண்டுகளுக்கு தெளிவான ஒரு திட்டம் நம்மக்கிட்ட இருக்குதா? இதுதான் முதல் கேள்வி. For to be achieved by 2020 from 2020க்குள்ள 2010 2020க்குள்ள நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை.
அரசாங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடணும். But ஆனால் governments, at least today, in large தேசங்களுடைய அரசுகள் உலகத்துடைய பெரும் பகுதியில் அவங்களும் மக்கள் தான். from heaven அவங்க சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்தவங்க இல்லை. got elected. அவங்க மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மனிதர்கள். Why are elected people not doing what is மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க? எதனாலன்னா மக்களே அவங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் அப்படின்னு கேட்காம இருக்கிறாங்க. இந்த பூமியில் மக்களாகிய நம்ம very, very clear? தெளிவாக இதை சொல்லலை, நமக்கு இதுதான் வேணும் அப்படின்னு தெளிவுபடுத்தலை. We are busy நம்ம ரொம்ப மும்மரமாக in our competitions, நம்ம போட்டிகளை செஞ்சிட்ருக்கிறோம். நம்ம in desperately trying to be better than somebody else. எப்படியாவது இன்னொருத்தரை விட முன்னேற்றமாக போகணும்னு ரொம்ப மும்மரமாக இருக்கிறோம். One-upmanship இந்த மாதிரி ஒருத்தர் முந்திக்கிற இந்த that is taking போட்டியில் control. பூமி ரொம்ப மோசமாக சேதம் அடைஞ்சிட்டு இருக்குது. Plant extinctions are 2 times as high as mammals. தாவரங்களில் இனங்கள் அழிகிறது, இந்த விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ அழியுது அப்படின்றது பார்த்தா அதை விட 2 மடங்காக இருக்குது. இந்த பூமியில் உயிருடைய செழிப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உயிருடைய நுட்பம் சிக்கல் எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற மற்ற உயிரினங்கள், இந்த பல்லுயிர்களோட விளைவாக தான் நம்ம இவ்வளோ சிக்கலாக நுட்பமாக இருக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த உயிர் இப்போ இருக்கிற இந்த வடிவத்தில் இருக்க முடியாது. வேறு விதமாக சொல்லணும்னா நம்ம இருப்புக்கான அடிக்கல்லையே நம்ம உடைச்சிட்ருக்கிறோம். Yes, virus is a concern. வைரஸ் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் Behaving like virus, நம்ம வைரஸ் மாதிரி நடந்துக்கிறது, we conducting ourselves நம்மளை நாமே brainless virus, மூளை இல்லாத வைரஸ் மாதிரி நடத்திக்கிறது, excessive compulsive activity அதிகப்படியான is a bigger concern than கட்டாயமான செயல்களால் நடந்துக்கிறது. வைரஸ் ஏதோன்னு நம்மளை கொல்றதை விட ரொம்ப பெரிய கவலைக்குரிய விஷயம். இதை நம்ம சரி செய்யலை அப்படின்னா, decades. If அடுத்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க செயல் நடக்கலை அப்படின்னா, wow, climate change does not mean there will be just floods and cyclones. பருவநிலை மாற்றம் அப்படின்னா வெறும் வெள்ளமும் புயல் சூறாவளி வரும்னு மட்டும் இல்லை. Our existence are இந்த பல்லுயிர்கள் அழியும் போது நம்ம இருப்புக்கான அடிக்கல் உடைக்கப்படுது. statement that the only way to fix is இதை சரி செய்யறதுக்கு ஒரே வழி நம்மள நிறைய பேர் இறக்கிறது தான் அப்படின்னு சொல்றோமா? அப்படி இல்லை. extinction of human beings needs மனிதர்கள் பெரிய எண்ணிக்கையில் இறக்கிறது தான் ஒரே வழின்னு நம்ம சொல்றோமா? அல்லது பெரிய எண்ணிக்கையில் மக்களை கொல்லணுமா? இப்போ நடந்துட்டு இருக்கிறது பெரிய எண்ணிக்கையில் மக்களை கொல்றது தான். இது யாரையும் குற்றம் சொல்லலை, நம்ம எல்லாருமே இதனுடைய அங்கமாக இருக்கிறோம். that are part of it, நம்ம எல்லாருமே இதனுடைய அங்கமாக இருக்கும்போது பிரச்சனை என்னன்னா, and that's not going to நம்ம எல்லாருமே செயல்படலாம் அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் every one of us ஒரு தனி மனிதராக நடக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் சரியாக செயல்படணும். saving water என்ன செய்யணும்? தண்ணியை சேமிக்கிறது, பிளாஸ்டிக்கை வெளியே வீசாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அற்புதம் தான். ஆனால் அது மட்டுமே போதாது. ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, I'm a broken record. நான் ஏதோ உடஞ்ச ரெக்கார்ட் மாதிரி மறுபடியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். I'm saying this once again. ஆனால் மறுபடியும் நான் சொன்னதையே சொல்கிறேன். It's right now. இப்போ Given conditions, இப்போ இருக்கிற சூழ்நிலையில், human population, இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு one of the simplest things ஒரு ரொம்ப எளிய விஷயம் நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, 35 to 40% 35-40% நிலத்தை மறுபடியும் மரப்போர்வைக்கு கீழே கொண்டு வரது தான். இது இல்லாமல் biodiversity நம்ம பல்லுயிர்கள் flourish. Well, this may not bring உயிர் வாழ்ந்து செழிக்கிறதுக்கு நம்ம ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியாது. keep the micro முதுகுத்தண்டு இருக்கிற வனவிலங்குகள் திரும்பி வராமல் இருக்கலாம், ஆனால் நுண்ணுயிர்களையாவது தொடர்ந்து செழிக்கிற மாதிரி இது பார்த்துக்கும். இது நம்ம இருப்புக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. the way things are shaping up for the planet. இந்த பூமியில் எல்லாமே முன்னேறிட்டு இருக்கிற விதத்தை பார்த்தா About the planet, இது பூமியை பற்றினது இல்லை. பூமி எப்படியும் இருக்கும், in peril, பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை, beings. மனிதர்களுக்கு தான் இது ஆபத்து. Either we come out of this consciously ஒன்று இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விழிப்புணர்வாக வெளியே வர முடியும், இல்லைன்னா ரொம்ப பெரிய அழிவு into senses நம்மளை is
நம்ம சுயநினைவுக்கு கொண்டு வரும். இது ரெண்டுல என்ன செய்றோம் அப்படின்றது நம்ம கையில இருக்குது. The immensity of suffering எவ்வளோ வேதனைகள் to every creature on this நம்ம இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் உருவாக்கி இருக்கிறோன்னு பார்த்தா right now, just by இது ரொம்ப அதிகப்படியான வலி. style is not going to fix கொஞ்சம் வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டா one significant. அதனால இதை சரி செய்ய முடியாது. ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, We need to நிச்சயமா become mature. நமக்கு மரப்போர்வை தேவைப்படுது. Plan இன்னொன்று, that in the next அடுத்த 25லேருந்து 50 ஆண்டு காலத்துல or reduce மக்கள் தொகையை நம்ம குறைக்கிறதுக்கு திட்டமிடணும். using human ஏன்னா consumption. மனிதர்களுடைய நுகர்வை குறைக்கிறது, We must work towards that. அதை குறைக்கிறதுக்கு நம்ம வேலை செய்து தான் ஆகணும். Far more ஆனா difficult than reducing human population. மக்கள் தொகையை குறைக்கிறத விட மக்களுடைய ஆசைகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம என்ன செய்யணும்? That's not the way to do life. அதிகப்படியான எண்ணிக்கையில மக்களை கொல்றதுக்கு நீங்க திட்டமிட வேண்டாம். வாழ்க்கையா அப்படி நடத்தக்கூடாது. நம்ம பிறப்பை தாமதப்படுத்தினா போதும். Who say, where will be the workforce? அப்ப வேலையாட்கள் எங்கிருந்து கிடைப்பாங்க அப்படின்னு கேட்குற மக்கள் Power of இருப்பாங்க. population. பிறப்பை தாமதப்படுத்தினா I think you lost your mind. மக்கள் தொகையோட சக்தி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா That is நீங்க lying அடிப்படையே இழக்கிறீங்க. in front of you. உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பார்க்காம இருக்கிறீங்க. You have become a marketplace in your head. நீங்க உங்க மனத்துல வெறும் சந்தை கடையா ஆயிட்டீங்க. அதனால Where are the consumers? நுகர்வோர் எங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. என் பொருட்களை விற்கிறதுக்கு மக்கள் எங்க இருப்பாங்க, என் பொருட்களை உருவாக்குறதுக்கு வேலையாட்கள் எங்க கிடைப்பாங்கன்னு யோசிப்பீங்க. வாழ்க்கையை இப்படி பார்க்க கூடாது. Saying in 50 years, 50 ஆண்டு காலத்துல 50% கிட்டத்தட்ட 70% life on this planet. Would உயிர்கள் இந்த பூமியில முதுகுத்தண்டு இருக்கிற உயிர்கள் அப்படின்னா பரிணாம வளர்ச்சியில to get them பல ஆயிரம் ஆண்டுகள் எடுத்து 70% அந்த விலங்குகள் of that life. அவ்வளோ வளர்ந்துருக்குது. அதுல 70% விலங்குகளை நம்ம அழிச்சிருக்கிறோம், தொடச்சி எடுத்துட்டோம். இப்ப நம்ம முழிச்சுக்கல அப்படின்னா இந்த பூமி நம்மள நிறைய பேரை கொல்றதுக்கு முடிவு எடுத்துடலாம். As I said, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்த பயணத்துடைய 3வது நாள். exploring spiritual America. அமெரிக்காவுடைய I will not ஆன்மீக தடங்களை go into the detail. ஆராயிர பயணத்துடைய 3வது நாள். I think நம்ம எங்க போயிருக்கிறோம் அப்படின்றத விவரமா நான் இப்ப சொல்ல விரும்பல. covering சமூக ஊடகங்கள்ல அதெல்லாம் வெளியிடப்படுது. a little poem for you. உங்களுக்கு ஒரு சின்ன கவிதை இங்க. It's, some people are out there calling Sadhguru. சிலர் வெளியில இருந்து சத்குரு நீங்க சாகசங்களுக்கு அடிமையானவர்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் எதுக்கும் அடிமையானவர் இல்ல. சொல்ல போனா You become an addict to something. நீங்க ஏதோ ஒண்ணுக்கு அடிமையாயிட்டீங்க அப்படின்னா, அடிமையா இருக்கிறதுனா மறுபடியும் மறுபடியும் செய்ததையே செய்யறது. அடிமைத்தனம் அப்படின்னா செய்ததையே செய்யறது. ஏதோ ஒன்று செஞ்சதையே செஞ்சாங்க. சாகசம்ன்றது எங்க இருக்கும்? Poem அதனால இந்த ஒரு கவிதை உங்களுக்கு just today, fresh. இன்னைக்கு புதுசா எழுதுனது. No repetition. It's called adventure. இதனுடைய தலைப்பு சாகசம். For dimensions that are of no தனிப்பட்ட personal தேவைக்கு concern, அல்லாத adventure of life. ஒரு பரிமாணத்திற்காக பேரார்வம் எழும்போது For dimensions வாழ்வின் சாகசம் துவங்குகிறது. personal concern. தனிப்பட்ட தேவைகளுக்கு அல்லாத ஒரு பரிமாணத்திற்கு What a croaking பேரார்வம் frog எழும்போது you should வாழ்வின் be சாகசம் to invest துவங்குகிறது. life into transactions of ventures of வாழ்வை What a croaking பரிமாற்றச் frog செயல்களுக்குள் முதலீடு செய்வதற்கு into நீங்கள் transactions எத்தகைய of சப்தமிடும் தவளையாக இருக்க வேண்டும். adventure. Not சாகசம் என்றால் இது ஆக்கிரமிக்கும் சாகசம் அல்ல. to ஒருத்தரை that has no லாபமோ return on investment. முதலீட்டின் மேல் Adventure, not a லாபம் conquest, எதுவும் தராத but a surrender of ஒன்றிற்கு oneself ஒருவர் to தன்னை something சரணடையும் that has சாகசம் no இது. return on லாபம் investment. தராத ஒன்றிற்கு தன்னை சரணடையும் சாகசம் இது. There's no return on investment for life. உயிருக்கு லாபம்னு எதுவுமே இல்லை. What return do you want for life?
ஏன்னா உயிருக்கு உங்களுக்கு என்ன லாபம் வேணும்? when of all the many phenomena that are happening in the universe, பிரபஞ்சத்தில் நடக்கிற இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாத்துலேயும் intricate and உயிர் தான் ரொம்ப நுட்பமான அற்புதமான ஒரு நிகழ்வா இருக்குது. you as a gift, அது உங்களுக்கு ஒரு பரிசா கிடைச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன லாபம் வேணும்? may you adventure through your life. I think உங்க வாழ்க்கையை நீங்க சாகசமா நடத்தி போகணும். because, கேள்விகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். just at 8:30 8:30 மணிக்கு within the hour we have to close because we have ஒரு மணி நேரத்துக்குள்ள இதை நிறைவு செய்யணும். ஏன்னா a little away from here. இங்கேருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு இடத்துல Be there. ஒரு சந்திப்பு இருக்குது. சில நிமிடங்கள்ல பயணம் செஞ்சு அங்க போகணும். அதனால இப்ப கேள்விகளை பார்க்கலாம். Namaskaram Sadhguru. நமஸ்காரம் சத்குரு. என்னோட பேர் அபிமன்யு. Studying in second standard. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். பெங்களூர்ல இருக்கிறேன். நீங்க பைக் ஓட்டுற வீடியோவை நான் பார்த்தேன். So fast. நீங்க இவ்வளோ வேகமா வண்டி ஓட்டுறீங்க, ரொம்ப கூலா இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ நீங்க மட்டும் வெளியே பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஆனா நான் பள்ளிக்கூடம் கூட போகாம முடங்கி I really want கிடக்கிறேன். to ride with you. நான் உங்க கூட பைக்ல பயணம் செய்யணும்னு விரும்புறேன். கேள்வி என்ன? என்னோட Are you கேள்வி okay with the என்னன்னா, idea of a kid being your pillion ஒரு rider? குழந்தை உங்க பின்னாடி உங்க வண்டியில வர்றது உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படி வரலான்னா நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்றது? கூடாதுன்னா ஏன் கூடாது? Namaskaram Sadhguru. My name is Manyu. I am studying in second standard and I live in Bangalore. I saw your bike ride video in America. You're really cool and you ride so fast. I love it. Right now I'm feeling left out as you are traveling outside while I am not even allowed to go to school. I really want to ride with you. My question is, are you okay with the idea of a kid being your pillion rider? And if yes, tell me, how do I contact you? If no, then tell me why no. Well, Abhimanyu, second. அபிமன்யு 2ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? So, that's one more than first standard. அது 1ஆம் வகுப்பை விட ஒரு வகுப்பு மேல முன்னேற்றம். Well, Abhimanyu, அபிமன்யு, you know you are the namesake of the நீங்க very famous Abhimanyu. ரொம்ப பிரபலமான அபிமன்யுவோட பெயரோட இருக்கிறீங்க. அர்ஜுனருடைய மகன் அபிமன்யு. ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு இளம் பையன். Brave. ரொம்ப சாகசமானவர் அவரு, ரொம்ப வீரமானவர். But unfortunately, ஆனா துரதிருஷ்டவசமா அவர் வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சு போச்சு. he was in a bit of a ஏன்னா அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. he grasped அவரு how to penetrate a formation in the battlefield. போர்க்களத்துல ஒரு சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போகணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா To wait, to understand how to get அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் நேரம் செலவிடல, காத்திருக்கவும் இல்லை. அதனால இளமையாவே இறந்து போயிட்டாரு. ரொம்ப வீரமானவரா இருந்தாரு, இன்னும் கொண்டாடப்படுறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த சாகசம் நல்ல விதமா முடியல. So, அதனால Abhimanyu, அபிமன்யு, let's understand this. நம்ம இதை புரிஞ்சுக்கணும். While you're longing to ride with me, நீங்க என் கூட வண்டியில வரணும்னு ஏங்குறீங்க, அது அற்புதமானது. conditions you நீங்க சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தா அடுத்த சில மாதங்கள்ல என் கூட பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, exciting you. உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கிறது என்னது? Well, you're not able to school, that should excite you. உங்களுக்கு பள்ளிக்கூடம் போக முடியல, இது உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் தர்ற விஷயமா இருக்கணும். Cycle, நான் பைக் ஓட்டுறேன், that's exciting for you. அது உங்களுக்கு உற்சாகம் அளிக்குது, அது நல்ல விஷயம்தான். But adventure is not ஆனா சாகசம் அப்படின்றது ஒரு பைக் மேல நடக்கிறது மட்டும் இல்லை. going beyond. இது எல்லைகளை தாண்டி போகிறது பத்தினது. When you start stretching to break limitations, நீங்க எல்லைகளை உடைக்கிறதுக்காக உங்களை நீட்ட ஆரம்பிக்கும் போது உடல் அளவுல, மனதளவுல, perceptional limitations, உணர்ச்சி அளவுல, கிரகிப்பு அளவுல உங்களுக்கு இருக்கிற எல்லைகளை உடைக்க முயற்சி செய்யும்போது நீங்க adventure, சாகசமான ஒரு அணுகுமுறையில இருக்கிறீங்க. சாகசம் அப்படின்றது activity,
ஏதோ ஒரு குறிப்பிட்ட விதமான செயலை செய்யறது பத்தினது இல்லை. There is no specific activity that you can எந்த ஒரு call குறிப்பிட்ட as செயலையும் நீங்க சாகசம்னு அழைக்க முடியாது. it is the way you conduct the activity. அது நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்றது தான் சாகசமா இருக்குது. Well, probably your idea of adventure. உங்களுக்கு வேணா சாகசம் அப்படின்னா நீங்க உற்சாகமானது அப்படின்னு சுவாரஸ்யமானதுன்னு சொல்றீங்க. இத Particular activity, ஒரு but same குறிப்பிட்ட excitement. செயல் உங்களுக்கு உற்சாகமானதா தெரியலாம். But the same ஆனா activity அதே can become செயல் over a period of time. காலப்போக்கில் உங்களுக்கு போர் அடிக்க செய்யறதா ஆயிடலாம். உங்க பெற்றோர்கள் கிட்ட கேட்டு பாருங்க, இல்ல உங்களை சுத்தி இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு புது வேலை அல்லது முதல் வேலை கிடைச்ச போது ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் Their job. அவங்க வேலைனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. People are very excited இந்த மாதிரி மக்கள் because they went to a new place. அவங்க ஒரு புது இடத்துக்கு போகும்போதோ After that, ஒரு புது இடத்துக்கு போகும்போது ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால செயலை நீங்க சுவாரஸ்யமானதா இருக்கணும், உற்சாகமானதா இருக்கணும்னு தேடாதீங்க. எந்த செயலா இருந்தாலும் அதை சுவாரஸ்யமானதா மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்க அதை தான் தேடணும். every activity that you perform, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் சுவாரஸ்யமானதா எப்படி மாத்துறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க ரொம்ப சுவாரஸ்யமானதா மாத்த முடியும். இதுக்கு தேவைப்படுறது எல்லாம் நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள்ல how to break some limitation, எப்படி ஏதோ ஒரு எல்லையை உடைக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, certain limits that your body sets, your உங்களோட mind உடல் நிர்ணயிக்கிற எல்லைகள், உங்க மனமும் உணர்ச்சிகளும் நிர்ணயிக்கிற எல்லைகள், sets upon. உங்களோட புரிதல் நிர்ணயிக்கிற எல்லைகளை தாண்டி எப்படி போகிறதுன்னு பார்த்தா, உங்க புரிதல் அல்லது கிரகிப்புன்னு நான் சொல்லும்போது, Second standard boy, நீங்க 2ஆம் வகுப்பு படிக்கிறதுனால நான் உங்களுக்கு விளக்குறேன். பெரியவங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா grow old and die. பெரும்பாலான மக்கள் இந்த எளிய விஷயங்களை உணராமே வளர்ந்து இறந்து போயிடுவாங்க. When I was a child, நான் குழந்தையா இருந்தபோது, you must be 7, 8 years of age. உங்களுக்கு இப்ப 7, 8 வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வயசா இருந்தபோது என்னோட ஆர்வத்தை தூண்டின விஷயம் என்னன்னா, ஒரு மரத்தை பார்த்தா What's behind it? அந்த மரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு என்னால ஏன் பார்க்க முடியலன்னு யோசிப்பேன். என் விரலை பார்த்தா இந்த தோலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு என்னால இல்ல, இந்த விரல் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் எனக்கு தெரியல. இந்த வெளிச்சம் பிரதிபலிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் கண்களை வளைச்சு அந்த பக்கம் இருக்கிறதையும் எப்படியோ பார்க்கணும்னு விரும்புவேன். I didn't get my eyes around, என்னோட கண்கள் அதை சுத்தி போக முடியல. wouldn't go out and do that. என்னோட கண்விழிகள் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் இருக்கிறத பார்க்க முடியல. ஆனா நான் என்ன பார்த்தேன்னா, The process of seeing something, the vision ஏதோ itself. ஒன்று பார்க்கும்போது பார்வைன்ற செயல்முறையே I don't know, you must check with an ophthalmologist to what extent. what நீங்க actually is ஒரு true. கண் மருத்துவர்கிட்ட In my சோதிச்சு experience, பார்க்கணும், எந்த அளவுக்கு உண்மைன்னு சோதிச்சு பார்க்கணும். என் அனுபவத்துல நான் என்ன பார்க்கறேன்னா, நீங்க பார்க்கறதுல 50% மேல உங்க மனத்துல தான் இருக்குது. உங்க மனம்தான் பார்க்குது, உங்க கண்கள் பார்க்கல. an image உங்க inside, கண்கள் but ஒரு the காட்சியை process உள்ள happens எடுத்துக்குது. there. அத If you refine that process, உள்ள ஒரு at least செயல்முறை you மூலமா kind of work பார்க்குது. your இதை eyes நீங்க can see. மெருகேற்றுனீங்க அப்படின்னா உங்க கண்களால பார்க்க முடியாததுல 50% நீங்க பார்க்க முடியும். இந்த மாதிரி கவனம் கொடுத்துட்டே போனேன். இது எனக்கு ரொம்ப சாகசமான விஷயம் ஆயிருச்சு. சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று வெறிச்சு பார்க்கறது எனக்கு ரொம்ப பெரிய சாகசமாயிருச்சு. வெளியில இருந்து என்னை பார்த்த ஒருத்தர் நான் ரொம்ப மந்தமா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப சாகசமா இருந்துச்சு. ஏன்னா என்னை நான் ரொம்ப நீட்டி என்னோட ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். யோகாக்கு ஒரு விதத்துல இதுதான் அர்த்தம். தினமும் காலையில உடல் வலிக்க மக்கள் உடலை வளைக்கிறாங்க. ஏன்னா சாகசம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்க உடலை இன்னும் கொஞ்சம் அதிகமா நீட்டுனா இது ரொம்ப பெரிய சாகசம்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சுவாரஸ்யமான ஏதோ ஒன்று, அபாரமான ஏதோ ஒன்று அந்த செயல்முறையில நடக்குது. சாகசம் அப்படின்றது செய்யறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் தேடுறது பத்தினது இல்லை. நம்ம வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப சுவாரஸ்யமா செய்யறது தான் சாகசம். அதனால நீங்க இந்த சாகசத்தை இப்ப ஆரம்பிக்கணும். நீங்க சின்ன பையனா இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு உங்க அம்மா மேல ரொம்ப பிரியம் இருக்கும். இன்னைக்கு நீங்க இத
செஞ்சு பார்க்கணும். உங்களோட உணர்ச்சியோட எல்லைகளை நீட்டி பார்க்கணும். உங்களை சுற்றி யார் இருந்தாலும், உங்கள் அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும், நண்பர்கள், வீதியில் இருக்கிறவங்க, ஆண் பெண் குழந்தை யாராக இருந்தாலும், அவங்க எல்லாத்தையும் உங்கள் அம்மாவை எவ்வளோ பிரியத்தோடு பார்ப்பீங்களோ அதே பிரியத்தோடு பார்க்க முயற்சி செய்யுங்க. வீதியில் நடக்கிற எல்லாத்தையும் உங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி பாருங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப எளிமையானது. ஏன்னா வாழ்க்கை பற்றின நம்மளுடைய அனுபவம் துரதிருஷ்டவசமாக ரொம்ப எல்லைக்குட்பட்டதாக இருக்குது, ஊனமாகி இருக்குது. எல்லா விதமான கருத்துக்களால் இது முடங்கி கிடக்குது. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்களோ அதை தாண்டி எப்படி போகிறது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா நீங்க பாலங்கள் தாண்டி நதிகளை கடப்பீங்க, நீங்க கப்பல்கள் தாண்டி கடல்களை கடப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு உறவுகள் தாண்டி நட்புகள் இருக்கும். துரதிருஷ்டவசமா பெரும்பாலான மனிதர்களால ஒரு நட்புறவை அவங்க தொடர்பு படுத்திக்கக்கூடிய விஷயங்கள் கூட மட்டும்தான் நட்புறவை உருவாக்கிக்க முடியுது. ஏதோ ஒன்று கூட ஏன் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க. ஏதோ ஒன்று கூட தொடர்பு படுத்திக்க முடியுது, ஆனால் இன்னொன்று கூட தொடர்பு படுத்திக்க முடியல, ஏன் இப்படின்னு நீங்கள் பார்க்கறது இல்லை. ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து எப்படி உங்களோட உடல், மனம், உணர்ச்சி, புரிதலில் இருக்கிற எல்லைகளை எப்பவுமே எப்படி நீட்டுறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப பெரிய சாகசமாக இருக்கும். சாகசம் அப்படின்னா நீங்கள் வெளியே போய் உலகத்தை ஆளணும்னு இல்லை. சாகசம் அப்படின்றது ஆக்கிரமிக்கிற செயல் இல்லை, ஆட்கொள்ளுற செயல் இல்லை. சொல்லப்போனால் சாகசம் அப்படின்னா உங்கள் விருப்பு வெறுப்புகளை நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க. எது என்னுடையது என்னுடையது இல்லை அப்படின்றத சரணடைஞ்சிட்டீங்க. சாகசம் அப்படின்னா நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நம்மளை சரணடைகிறது. எவரெஸ்ட் மலைச்சிகரம் மேலே ஏறுறது ரொம்ப பெரிய சாகசம் மாதிரி தெரியலாம், அது சாகசம்தான். ஆனால் உங்க விழிப்புணர்வுடைய உச்சத்தை ஏற்றுறது இன்னும் ரொம்ப பெரிய சாகசம். அதனால சாகசம் அப்படின்றதுக்கு நிலப்பரப்பு தேவையில்லை. நான் அமெரிக்காவுக்கு வந்து உங்க கூட பயணம் செய்ய முடியாதுன்னு இப்போ நீங்கள் குறை சொல்றீங்க. சாகசத்துக்கு பாஸ்போர்ட், வீசா, சமூகம் நம்ம மேலே போட்ட எல்லைகள் எதுவுமே இல்லை. சாகசத்துக்கு எதுவுமே தடை இல்லை. ஏன்னா கண்ணை மூடி ரொம்ப மகத்தான சாகசங்களை நீங்கள் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் பைக் ஓட்ட விரும்புகிறீங்க, அது எனக்கு புரியுது. பைக்கில் வர விரும்புகிறீங்க, அதனால நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். ஈஷாவில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களை தொடர்பு கொள்ளுங்க. பெங்களூரில் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஒரு எளிய செயல்முறையை கற்றுக்கோங்க. சூரிய சக்தி அப்படின்ற எளிய செயல்முறையை கற்றுக்கோங்க. சூரிய சக்தி கற்றுக் கொடுக்கலன்னா சூரிய நமஸ்கார் கற்றுக்கோங்க. உங்களுக்கு 8 வயசு ஆகுது இப்போ. 54 சூரிய நமஸ்கார் செய்யணும். ஒரே நாளில் இல்லை, ஒவ்வொன்றா அதிகரிச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அதிகரிங்க. 54 சூரிய நமஸ்காரம் எட்டும்போது எங்களுக்கு சொல்லுங்க, உங்களை நான் பைக்கில் கூட்டிட்டு போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் தினமும் வீதியில் நடக்கும்போது ஆண், பெண், குழந்தை, நாய், கால்நடைகள், மரங்கள், தாவரங்கள், உங்கள் அம்மா ரொம்ப அன்பாக உங்ககிட்ட இருக்கும்போது எப்படி அவங்கள பார்ப்பீங்க, அதே பிரியத்தோட எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் அந்த மாதிரி பார்க்கணும். உடல் எல்லைகளையும் உடைச்சு உணர்ச்சி ரீதியான எல்லைகளும் நீங்கள் உடைச்சிருந்தா மற்ற ரெண்டையும் நான் விட்டுடுறேன். ஏன்னா 50% நீங்கள் எல்லைகளை உடைச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் என் கூட பைக்கில் வரலாம். எல்லாத்துக்கும் மேலே என் கூட நீங்கள் பைக்கில் பயணம் செய்யணுன்னா என்னை பிடிச்சிக்கிறதுக்கு வலுவான கைகள் வேணும், இல்லைன்னா பறந்து போயிடுவீங்க. 54 சூரிய நமஸ்கார் தினமும் செய்ய முடியும் போது நிச்சயமாக என் கூட நீங்கள் பயணம் செய்வீங்க. சரியா? இன்னும் கேள்வி இருக்கா?
So, as a part of this exploring spiritual America, அமெரிக்காவுடைய ஆன்மீக தடங்களை we தேடுற இந்த பயணத்துடைய அங்கமா பல விஷயங்களை as you know, நம்ம we பார்த்துட்டு started in இருக்கிறோம். Tennessee, டென்னசியில் uh, ஈஷா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்னர் சயின்சஸ்லேருந்து பயணத்தை துவக்கணும். around Tennessee, டென்னசியை சுற்றி the ashram where we are. நம்ம இருக்கிற இந்த ஆசிரமத்தில் This was Cherokee Nation at one time. ஒரு காலத்தில் இது செரோக்கி நாடாக இருந்துச்சு, அதாவது பூர்வக்குடி அமெரிக்கர்கள் வாழ்ந்த நாடு. இப்போ இந்த கண்ணீருடைய பாதை, இந்த ட்ரெயில் ஆஃப் டியர்ஸ், அதுக்கப்புறம் இந்த இந்தியர்களை நீக்கிற இந்த செயல், இது சொல்ல முடியாத வலியையும் வேதனையையும் மக்களுக்கு உருவாக்குச்சு. Well, that's history. பல கொடூரங்கள் நடந்துச்சு, அது சரித்திரத்தில் முன்னாடி நடந்தது. But ஆனால் the Native American people, பூர்வக்குடி அமெரிக்க மக்கள் wherever they went, they settled தொடர்ந்து down and பயணம் செஞ்சு போய் அவங்க போன இடத்துல செட்டில் ஆகி அவங்களோட வழிகளை மீட்டெடுக்க பார்த்தாங்க. but still very doggedly they have kept their culture. இன்னும் உறுதியா முடிஞ்ச அளவு அவங்க கலாச்சாரத்தை பாதுகாத்துருக்குறாங்க. இந்த காலம், இது மாறுற காலத்துலயும் அவங்க கலாச்சாரத்தை பாதுகாத்துருக்குறாங்க. Speedometer is reading என்னோட ஸ்பீடோமீட்டர் 1872 miles. 1872 மைல் காட்டுது. இது 100 kilometers 2500 probably. 2800 கிலோமீட்டருக்கு மேலே 3 நாளில் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சுருக்கிறோம். அப்போது நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாதையில் ரொம்ப சுவாரஸ்யமான சில இடங்களை பார்த்தோம். மேமத் குகைகள், The largest cave system on the planet. இந்த மேமத் குகைகள் பூமியிலே ரொம்ப பெரிய குகைகளில் ஒன்று. Yes, 400 மைலுக்கும் மேலே நீளமுடையது இது. people are asking me variety of மக்கள் questions என்கிட்ட from பலவிதமான கேள்விகள் கேட்குறாங்க. குடும்பத்தினர், நண்பர்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லாரும் உங்களை இப்படி செலுத்துறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் வண்டியை செலுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறேன், என்ன எதுவும் செலுத்தலை. Well, adventure or sense of adventure சாகசமோ சாகச உணர்வோ உங்களுக்குள்ள எப்படி உதிக்குதுன்னா, need for conquest. ஏதோ ஒன்று ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற உணர்வுல இருந்து இது உதிக்கிறது இல்லை. When you develop an immense sense of love for something, ஏதோ ஒன்று மேலே அலாதி பிரியம் நீங்கள் உருவாக்கும் போது இயற்கையாகவே உங்கள் எல்லைகள் தாண்டி உங்களை நீட்டிக்குவீங்க. அதனால ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கணும். some freaky ambition of proving who you are. நீங்கள் யாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுற ஒரு வினோதமான விசித்திரமான A certain sense of ஒரு எண்ணம் சாகசம் இல்லை. for something, ஏதோ ஒன்று மேலே அலாதி பிரியம் உருவாக்கும் போது இயற்கையாகவே உங்கள் எல்லைகள் எல்லாத்தையும் தாண்டி உங்களை நீட்டுவீங்க. அந்த சின்ன பையனுக்கு, அந்த பையன் இன்னும் இருக்கிறாருன்னா a few months நான் அவருக்கு இதை சொல்லணும். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஜெயின் கோடால சந்தித்தேன். அவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு சின்ன பெண்ணாக இருந்தபோது sense of adventure, அவங்களோட சாகச உணர்வு chicken coop. அவங்கள ஒரு கோழி பண்ணையில் போய் தூங்க வச்சுது. To see, ஏன்னா அவங்க என்ன பார்க்க விரும்புனாங்கன்னா, to lay their eggs, இந்த கோழி எப்படி முட்டையிடும், இந்த முட்டைகள் எப்படி slept in the குஞ்சு பொரிக்கும் அப்படின்னு பார்க்க கோழி பண்ணையில் போய் அவங்க தூங்குனாங்க. stand. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சாகசம் அப்படின்னா First thing is they take முதல் விஷயம் உங்களோட சௌகரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. This is the basic principle. இதுதான் அடிப்படையான கொள்கை. இதில் I've trekked in the Himalayas. நான் இமயமலையில் மலையேறி இருக்கிறேன். These days, you know, இப்பெல்லாம் these days I'm over 60 now. எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. உடைகள் எல்லா விதத்துலேயும் நான் சரியான உபகரணங்களோடு இருக்கிறேன். நான் சாலையோரத்தில் உரையிற குளிரில் Kind of warm clothes, எந்த விதமான t-shirt and trousers. குளிர் தாங்குற துணியும் இல்லாமல் வெறும் திக்கான டிஷர்ட் ட்ரௌசர்ஸோடு தூங்கி இருக்கிறேன். இப்படியே சாகசங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கிறேன். Comfort of a bed, ஒரு the comfort of warm மெத்தையோட கதகதப்பு இல்லாமல், and a clean bathroom. சுத்தமான கழிப்பறை இல்லாமல் All பயணம் these செஞ்சுருக்கிறேன். vanishes from your life.
சாகசம்னு இப்படி போகும்போது இந்த சௌகரியங்கள் எல்லாம் இல்லாம போயிடும். மக்கள் அவங்க யாரும் நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யறதில்ல. அவங்க இதை ஏன் செய்யறாங்கன்னா ஒரு ஆழமான பிரியம் இருக்கிறதுனால தான் இதை செய்யறாங்க. ஏதோ ஒன்று மேல இருக்கிற ஆழமான பிரியத்தினால அந்த பரிமாணத்தை தொடர்றதுக்காக மற்ற எல்லாத்தையும் விடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. பிற்காலத்துல நான் இந்த சின்ன பையனுக்கு இந்த கதையை தொடர்ந்து சொல்றேன். ஜெயின் குடால் விலங்குகள்ல பிரைமேட்ஸ்னு அழைக்கப்படுற குரங்குகள், மனித குரங்குகள் பத்தி எதுவா இருந்தாலும் இதுல ரொம்ப பெரிய நிபுணரா, தலை சிறந்த நிபுணரா உருவெடுத்தாங்க. பிரைமேட்ஸ் அப்படின்னா எப்படி வாழ்றாங்க, என்ன சாப்பிட்றாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி தொடர்பு கொள்றாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பதில் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள மனிதத்தன்மை இருக்குது அப்படின்னு இவங்க ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. இந்த புரிதல் இவங்களோட பணியால தான் நமக்கு வந்திருக்குது. ஒரு கோழி பண்ணையில தூங்குறது ஒரு பைத்தியக்காரத்தனமான அபத்தமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் ஏதோ ஒன்று உணர்றதுக்கு, உங்க உணர்தலை விரிவுபடுத்துறதுக்கு, உங்க புரிதலை விரிவுபடுத்துறதுக்கு, நீங்க இப்ப என்னவா இருக்கிறீங்களோ அந்த எல்லைகளை தாண்டி ஏதோ ஒன்று தொடர்றதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கிறது தான் சாகசத்துடைய அடிப்படை. சாகசம் இல்லைன்னா நீங்க என்னது? சும்மா ஒரு வர்த்தகமா இருப்பீங்க. உங்களோட லாபங்களை குவிக்க விரும்புவீங்க. நான் ஒரு டெலிவரி சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். DHL கொரியர் மாதிரியோ மற்ற கொரியர் கம்பெனி பெயர் எனக்கு நினைவுக்கு வரமாட்டேங்குது. மரணத்துக்கு அப்புறமா உங்களோட கூட்ஸ் எல்லாத்தையும் அமேசான் மாதிரி உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. நீங்க சேகரிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டெலிவரி சர்வீஸ் நடத்தலான்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனாலும் நரகத்துக்கு போனாலும் உங்களோட ஃப்ரிட்ஜு, உங்களோட துணிமணிகள், நீங்கள் சேகரித்த எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவோம். 112 ஜோடி செருப்புகள். இது நீங்க போகிற இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். அந்த தொழில் ஆரம்பிச்சா நிச்சயமா நல்லா போகும். என்ன நினைக்கிறீங்க? இது சாகசத்துக்கான நேரம். அப்படின்னா நீங்க கொடுத்தல் வாங்கல் நிலையில இருக்கிற உயிரா இல்லாம சும்மா ஒரு உயிரா இருக்கிறீங்க. ஏன்னா உயிர் அப்படின்றது கொடுத்தல் வாங்கல் இல்லை. உயிர் அப்படின்றது கடந்து போகிறது பத்தினது, கொடுத்தல் வாங்கல் பத்தினது இல்லை. நீங்க உங்களோட எல்லைகளையே கடந்து போகல அப்படின்னா உங்களோட கருத்துக்கள், உங்களுடைய மனக்கட்டமைப்புகள், எண்ண ஓட்டங்கள், உங்க உணர்ச்சிகள், உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது, இந்த எல்லைகள் எல்லாத்தையும் நீங்க கடந்து போகல அப்படின்னா சாகசம்ன்றதே இல்லை. இது சும்மா லாபம் உருவாக்குற தொழிலா தான் இருக்கும். அதனால நீங்க சம்பாரிச்ச லாபம் எல்லாத்தையும் உங்க இறப்புக்கு பின்னாடி நீங்க போகிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனியை என்ன ஆரம்பிக்க வைக்காதீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்சீங்கன்னு அர்த்தம். இப்ப நம்ம எங்க கஹோக்கியால இருக்கோம். இந்தியர்கள் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடம் இது. இந்த புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவோம். ஆனா உங்களுக்கு சொல்லணும்னா இந்த பூர்வக்குடி அமெரிக்க கலாச்சாரம் அப்படின்றது நீங்க இந்த வைல்ட் வெஸ்ட் திரைப்படங்களை பார்த்தது மட்டும் இல்லை. குதிரை மேல சவாரி செஞ்சு எல்லார் மேலேயும் அம்புகள் வீசுறது மட்டும் இல்லை. கஹோக்கியா ஒரு சமயத்துல 20,000 to 40,000 மக்களோட இருந்தாங்க. இங்க சில குடியிருப்புகள் 5,000 ஆண்டுகள் பழமையானது. 5,000 ஆண்டுகளா இந்த மாதிரி மக்கள் தொகையோட உரிய ஏற்பாடுகள், வசதிகள், ஆன்மீக செயல்முறைகள், சடங்குகள் எல்லாத்தோடையும் இருக்கணும். அப்படின்னா அதோட அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதார முறையோட இருக்கணும். அப்படின்னா
இந்த நிலத்துல அவங்க 10,000 40,000 ஆண்டுகளா அவங்க வாழ்ந்திருக்கணும். as land is. So we will be exploring Cahokia அதனால இன்னைக்கு கஹோக்கியா பகுதியை right நம்ம ஆராய போறோம். எங்க கூட இருங்க, என் கூட பயணம் செய்யுங்க.